உங்களுக்கு 11ஆம் இடத்துல கிரகம் இருக்கு. கேது இருக்கார், சூரியன் இருக்கார், புதன் இருப்பார் என்று 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தானா இங்கே 3 கிரகம் இருக்கே. ஸோ செவ்வாயால் பாதிப்பு இல்லை. இருப்பினும் செவ்வாய் 12லே இருக்கும்பொழுது சனியுடைய பார்வை பெறுகிறாரே. சனி உங்களுக்கு யோகாதிபதி. யோகாதிபதியே உங்களுக்கு கெடுதலை செய்வாரா? யோகாதிபதி உங்களுக்கு எந்த விதத்திலையும் கெடுதலை செய்ய மாட்டார். அதே சமயம் செவ்வாய் உங்களுக்கு நன்மையும் செய்ய மாட்டார். நன்மையும் செய்ய மாட்டார். என்ன செய்வீங்க? 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்துக்குரிய இல்லையா குடும்பத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குரு நல்லா இருக்கார், உங்களுக்கு கேது நல்லா இருக்கார், சனி நல்லா இருக்கு. அப்போது சம்பாதித்துலாம் உங்களுடைய குடும்பத்துக்கு செலவு செய்வீங்க, உங்களுடைய உறவுக்கு அன்புக்குரியவர்களுக்கு செலவு செய்வீங்க. அது செலவுன்னு நினச்சிங்கன்னா செலவு, அது இன்பமான செலவு நினச்சிங்கன்னா இன்பமான. அதை மாதிரி இப்போ உங்களுக்கு குடும்பத்துக்குரிய சொத்துக்களை வாங்க, குடும்பத்துக்குரிய சொத்தை உங்கள் பேரில் வாங்குவீங்க. அதே சமயம் குடும்பத்துக்கும் சேர்த்து வாங்குவீங்க. ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு விஷயங்களுக்குரிய செலவுகளாக அமையும். அது அசுப செலவுகளாகவும் இருக்கும், மருத்துவ செலவாகவும்.